ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரேயர் யார் பண்ண போறீங்க? டக்குன்னு மியூட் எல்லாம் ஆன் பண்ணி சொல்லணும், சரியா? யாரு ஸ்டார்ட் பண்ண போறது ஃபர்ஸ்ட்? பாவனி. ஓகேக்கா. ஓகேக்கா, சூப்பர்க்கா, எப்பயுமே நீ வெரி குட்க்கா. பண்றேங்க்கா. ஆண்டா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எதிரி வந்த நாட்கள் பாதுகாத்துக் கொண்டீங்க ஆண்டவரே. அதை கூட நன்றி ஆண்டவரே. வரப்போற நாட்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க ஆண்டவரே ஒன்று சேர்த்துருக்கீங்க ஆண்டவரே. கூட நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அக்கா சொல்லி கொடுக்க போறதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் எங்கள் மைண்ட்லேயும் எங்கள் மனசுலையும் பதியும்படி நீங்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல் அதில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லும்படி நீங்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே எல்லாரும் வரும்படி நீங்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் புரியும்படி நீங்கள் ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே. உங்களை பற்றி நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் டெய்லி கற்றுக்கும்படி நீங்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் சொல்லிக் கொடுக்குற அக்காவே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வரவங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கவங்களே நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இந்த மீட்டை நல்லா நல்லபடியாக நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. யாருக்கும் இந்த நெட்வொர்க் இஷ்யூ இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் நல்லபடியாக வந்து ஜாயின் ஆகும்படி நீங்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமீன். ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்போ யாரு கிஃப்டா ப்ரேயர் பண்ண போறா? என்ன அப்படின்னா, நேத்திக்கு நம்ம சர்ச்ல என்ன இருந்துச்சு, டெடிகேஷன் டே நடந்துச்சு இல்லையா? அதுக்காக ஏசப்பாக்கு புது சர்ச் நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், தேங்க்ஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணணும் ஏசப்பாக்கு. அந்த சர்ச்சில் ஏசப்பா எப்படி முன்னாடி ரொம்ப அற்புதமா நடத்திட்டு வந்தாரோ அது மாதிரி இன்னும் நம்மளை நடத்தணும், நிறைய பேர் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கான சண்டே சர்வீஸையும் ஆசீர்வதிக்க சொல்லி, அதுக்கு ஏசப்பா முற்றிலும் பொறுப்பேற்று சண்டே சர்வீஸை 2 சர்ச்லயும், இங்க அதுக்கப்புறம் கோடம்பாக்கத்துல, அப்புறம் நம்ம எடப்பாடி சர்ச்ல, அது மாதிரி எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் நடக்குதோ அங்கெல்லாம் ஏசப்பா வந்து மகிமையா அவரோட நாம மகிமைப்படணும் அப்படி சொல்லி கிஃப்டா ப்ரேயர் பண்ணுங்க. சரிக்கா. சோத்திரம் ஏசப்பா, நாளைக்கு நன்றி ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா இன்னைக்கு ஏசப்பா நாங்கள் ப்ரேயர் பண்ணதுக்காக நன்றி ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணுற பாயிண்ட் ஏசப்பா, ஏசப்பா சர்ச் டெடிகேஷன் நல்லா நடக்குது ஏசப்பாக்காக நன்றி ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா அந்த சர்ச்சுக்கு ஏசப்பா நிறைய புது ஆத்துமாக்களை சேர்த்து வைங்க ஏசப்பா. நிறைய பேர் ஏசப்பா உங்கள் வார்த்தையை தெரிஞ்சுக்குது ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா அங்கே இருக்க தெருவில் ஏசப்பா எல்லாருமே ஏசப்பா உங்கள் வார்த்தையை அறிஞ்சுக்குது ஏசப்பா. எல்லாருமே ஏசப்பா ரட்சிக்கப்படுது ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா இன்னும் ஏசப்பா வருங்காலத்தில் நிறைய சர்ச்சஸ் ஓப்பன் பண்ணி செய்யுங்க ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா இந்த நாளைக்கு நடக்கிற சண்டேல ஏசப்பா மூணு சர்ச் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அங்கே 3 சர்ச்சில் நல்லா நடக்கும் தேசிங்க ஏசப்பா. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஏசப்பா உங்கள் ப்ரெசன்ஸ் நிறையவா இருக்கும் தேசிங்க ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா எல்லா சர்ச்லையும் ஏசப்பா நீங்கள் புது ஆத்மாக்களை சேருங்க ஏசப்பா. நிறைய பேர் உங்கள் வார்த்தையை தெரிஞ்சுக்க தேசிங்க ஏசப்பா. இங்கே நடக்க சர்ச் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இங்கே இருக்க எல்லாருமே ஏசப்பா ரசிக்கப்பட தேசிங்க ஏசப்பா. இங்கே இருக்க தெருவில் இருக்கவங்க கோடமாக்க கிட்ட இருக்கவங்க ஏசப்பா, எடப்பாளையம் கிட்ட இருக்கவங்க எல்லாருமே ஏசப்பா உங்கள் வார்த்தையை தெரிஞ்சுக்க தேசிங்க ஏசப்பா. இந்த சின்ன ஜெபத்தை அவங்க பாத்துல வைக்கிறோம். இப்போ இயேசு நாமத்தில் ஜெபம் கேளுங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன் ஆமீன். தேவன் தாமே நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு இன்னைக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, நாளைக்கு செய்ய போறாரு. அதுக்காக நம்ம வந்து ஏசப்பாக்கு வந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரம் பாடல் பாடி ஏசப்பாவை வந்து பிரைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் பாட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோனாவும் கிஃப்டாவும் பாட போறாங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், தினைக்கும் வாரம் நம்ம இந்த கூகுள் மீட்ல ஒருத்தவங்க அப்படி என்ன பண்ண போறீங்க, பாட போறீங்க. ஓகேவா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து ஜோனாவும் கிஃப்டாவும் பாட போறாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் ஒரு வாரமும் ஒருத்தர் ஒரு பாட்டு பாட போறீங்க. பாடி ஏசப்பட நாமத்தை நம்ம மகிமை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட கிளாஸ்க்குள்ள போறோம். ஓகேவா? ஜோனா கிஃப்டா பாடத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆண்டா. I come, I confess, down in here I find my rest. Without you,
I fall apart. You're the one that guides my heart. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh Lord, how I need you. Lord, I come, I confess, now in here I find rest. Without you, I fall apart. And you're the one that guides my heart. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. What see your grace is more. Where this is found is where you are. And when you are, Lord, I am free. Holiness is Christ in me. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness. Oh Lord, how I need you. My one defense, my righteousness. Oh God, how I need you. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ்க்குள்ள போலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் என்ன படிச்சோமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ரீகால் பண்ணுவோம். கரெக்டா? சரி, நம்ம போன வாரம் என்ன படிச்சோம்? போன வாரம் என்ன படிச்சோம், என்ன பார்த்துட்டு வரோம் நம்ம இப்போ, யார பத்தி பாக்குறோம்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மியூட் ஆன் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும், அப்பதானே கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியும். போன வாரம் என்ன படிச்சோம், யார பத்தி இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம்? சொன்னாதாப்பா சர்ப்ரைஸ் கடைசியில சொல்லுவேன். நீங்க மியூட் எடுத்து சொல்லாத வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வீடியோ தான் ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, மியூட் ஆன் பண்ணி பேசலாம்ல. எல்லாரும் இருக்கீங்களா, இல்ல வந்து இங்க வச்சுட்டு ஓடி போயிட்டீங்களான்னு தெரியலையே, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம்? சரி, நீங்க வாயை திறக்கல அப்படின்னா நான் தான் பின் பாயிண்ட் பண்ணுவேன். ஓகேவா? நிதிஷ் சொல்ல பாரு இப்போ. நிதிஷ் கூட மான்சி இருக்காங்களா? மான்சி இதோ இன்னொரு போன்ல அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, சொல்லுப்பா. நம்ம போன வாரம் என்னப்பா படிச்சோம்? நிதிஷ் சொல்லுங்க 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 நிதிஷ். சவுல் பத்தி தான். அதுல நம்ம என்ன படிச்சோம் ஸ்பெசிபிக்கா? எந்த சாப்டர் படிச்சோம்? பாவனி சொல்லுங்க, எந்த சாப்டர் படிச்சோம்? அடடே, மறந்துட்டீங்களா பாவனி? 11 12
ஆமாக்கா 11ம் 12ம்க்கா. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்க பைபிள நல்லா திறந்து வச்சுக்கோங்க. இப்போ கேட்கிற கேள்விக்கெல்லாம் கடகட கடகடன்னு சொல்லிடுவீங்களா அப்படி நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கறத நம்ம ரீகால் பண்ணிக்க போறோம். சரியா? ஒரு தம்ஸ் அப்பாவது போடுங்கடா டேய். ஓகேக்கா. அப்பா வெரி குட். இப்ப இது எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? சரி, நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றேன். வருதான்னு சொல்லி சொல்லணும். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வருதுக்கா. வருதுக்கா. சூப்பர்க்கா. கேள்வி ஸ்ட்ரெயிட்டாவே கேள்விக்கு போயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்வி, யாபேஸை முற்றுகை போட்டது யார்? யாபேஸ் அப்படிங்கிற ஒரு ஊரு கீழையாத்துல இருக்குது. அத ஃபர்ஸ்ட் முற்றுகை அப்படின்னா என்னது? யுத்தத்துக்கு வந்து ரவுண்ட் அப் பண்ணது, சரவுண்ட் பண்ணது யாரு? அதுல கீழே ஆப்ஷன் இருக்குதா? நான் பேசுறது கேக்குதா முதல்ல சொல்லுங்க, ஏன்னா ஸ்கிரீன் நாகாஸ். பிரசன்ட் ஆகட்டுனா. வெரி குட், சூப்பர். யார் ஃபர்ஸ்ட் முற்றுகை போட்டது? நாகாஸ். இதுல எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே ஸ்லைட்ல தெரியும். கொஞ்சம் நீங்க ஜூம் இன் பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே, நல்லாவே தெரிஞ்சுக்கும். அது 1 சாமுவேல் 1:11 இருக்குது. சரியா? சூப்பர், வெரி குட்பா. அடுத்த கேள்வி, மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்தவன் யார்? கொஞ்சம் ஷஃபிள் ஆயிதான் இருக்கும் கேள்வி. யாபேஸோட மனுஷங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இத வந்து சொல்றதுக்காக வருவாங்க, ஒரு ஒரு ஊர்லயும் போய் ஹெல்ப் கேட்கறதுக்காக. அப்போ சவுலோட இருக்கிற ஊருக்கு வருவாங்க, கிபியாவுக்கு வந்து யாபேஸ் ஒரு மனுஷங்க வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி எங்களை வந்து நாகாஸ் வந்து முற்றுகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த செய்தி கேட்டுட்டு ரொம்ப அழுவாங்க இல்லையா? என்ன அழுகுற சத்தம் அதிகமா இருக்குது அப்படி சொல்லி கேட்டு யார் வருவாங்க வயல்ல இருந்து? சாலாக்கா. சாலாக்கா? செக் பண்ணி பாத்துக்கலாமா? ஆமா, குட். சவுல் தான் என்ன பண்ணுவாங்க, மாடுகளுக்கு பின்னாடில இருந்து வருவாங்க. ஓகேவா? இந்த சத்தம் என்ன அப்படி சொல்லி கேட்கறதுக்காக. அடுத்தது, அப்போ நாகாஸ் வந்து சொல்லுவாரு, இஸ்ரவேலின் மேல் இத இதுதான் நான் வர பண்ணுவேன், நான் சண்டை போட்டு இதை வர பண்ணுவேன், அதுதான் என்னோட உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையை வந்து சொல்லுவாரு நாகாஸ். நித்யா, நீங்க கூட பைபிள் எடுத்து 1 சாமுவேல் 11th சாப்டர்ல நீங்க தேடினீங்கன்னா இதோட கிடைக்கும். கரெக்டா நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். 1 சாமுவேல் 11th சாப்டர்ல இருக்குது. இஸ்ரவேல் மேல் நான் உடன்படிக்கை பண்ண போறேன் அப்படி சொல்லி நாகாஸ் வந்து சொல்றாரு. அந்த உடன்படிக்கை பண்ணா இஸ்ரவேல் மேல ஒண்ணு வந்து சேரும். என்ன வந்து சேரும்? லட்சை வருமா, குற்றம் வருமா, அவமானம் வருமா, நிந்தை வருமா? தமிழ் அப்படி யாரும் வச்சில்லையோ? ஆன்சர் வந்து நிந்தை. ஓகேவா? நிந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒவ்வொருத்தருடைய வலது கண்ணை என்ன பண்ணிடுவேன், பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நாகாஸ். அச்சச்சோ, எல்லாம் மறந்துட்டீங்களே, பைபிள் பார்த்து கூட நீங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களே. இதுதான் இஸ்ரவேல் மக்களோட நாகாஸ் பண்ண உடன்படிக்கை. இதை கேட்டதுனாலதான் அவங்களுக்கு என்ன ஆச்சு, எங்களுக்கு 7 நாள் வந்து என்ன பண்ணுங்க, தவணை கொடுங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. சவுல் ஜனங்களை எத்தனை படையாக வகுத்தான் யுத்தத்துக்கு போறதுக்கு? 3 3 சூப்பர், வெரி குட். எங்கே போய் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் கூறினார். கடைசியா யுத்தம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம போய் எங்க போய் என்ன பண்ணலாம், அபிஷியலா டிக்ளேர் பண்ணலாம், ராஜா சவுல் தான் ராஜா அப்படி சொல்லி அபிஷியலா எங்க போய் டிக்ளேர் பண்ணலாம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க? கில்கால்கா. வெரி குட்கா, சூப்பர். கொஞ்சம் சஃபிள் ஆயிருக்குதா? சரி, சவுலிடம் கூடி வந்த யூதா மனுஷரின் எண்ணிக்கை எத்தனை பேர்?
யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தாங்க. எந்த இடத்துல வந்து சவுல் ராஜா வந்து யுத்தம் 30,000. பண்ற வாவ் 30,000 சூப்பர் வெரி குட் 30,000 மேல ஒரு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்களுக்கு எத்தனை நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு நானே ஆன்சர் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்ல வரும் 11th சாப்டர் ஸ்டார்டிங்ல. யாபேசின் குடிகள் நாகாசிடம் எத்தனை நாள் 7 டைம் days. கேட்டாங்க. 7 7 days. தமிழ்ல இருக்கிறதுனால கஷ்டப்படுறீங்க. அடுத்த புத்திரரில் சவுலிடம் கூடி வந்தவர்கள் எத்தனை பேர்? இங்கிலீஷ்ல பண்ணிடலாம். அதாவது யுத்தத்துக்கு யூதா மனுஷங்க 30,000 பேர் சொல்லிட்டீங்க 30,000. அப்ப இஸ்ரவேல் புத்திரர் 3,000 300,000 300,000. வெரி குட் 3 lakh 3 லட்சம் பேர் என்ன பண்ணாங்க? சவுல் கிட்ட வந்தாங்க. அடுத்தது நாகாஸ் யார்? அவன் இஸ்ரவேலனா, அம்மோனியனா, பெலிஸ்தனா, எமோரியனா? யாருக்கா? அம்மோனியன். குட் வெரி குட். கில்காலில் இஸ்ரவேலர் கர்த்தருடைய சந்நிதியில் எவைகளில் அங்கதான் சாமுவேல் என்ன பண்ணாரு? நம்ம போயிட்டு அபிஷியலா சவுல போய் டிக்ளேர் பண்ணலாம் ராஜாவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்னெல்லாம் செலுத்தினாங்க? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாங்களா, தகன பலிகளை செலுத்தினாங்களா, இல்ல சமாதான பலிகளை செலுத்தினாங்களா, இல்ல சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாங்களா? சமாதான பலிகளுக்கா? சமாதான பலிகளுக்கா? வெரி குட் சூப்பரு. இதோட நம்மளுக்கு என்ன சாப்டர் முடிஞ்சது? 11th சாப்டர் முடிஞ்சது. இப்போ 12th சாப்டர். நானும் கிழவனும் நரைத்தவனும் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? கிழவன் அப்படின்னா ரொம்ப வயசானவங்க. என்னோட முடியெல்லாம் நரைச்சு போச்சு, நான் அவ்வளவு வயசாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? ஏலி சொன்னாரு. சாமுவேல்கா? செம்மையா சொல்றீங்களே. அடுத்தது மோசேயும் ஆரோனையும் ஏற்படுத்தியது யார்? அது எங்க இருக்கும்னா எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா சவுல். குட். கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். நெக்ஸ்ட் ஆத்சோரின் சேனாதிபதி யார்? இதெல்லாமே சாமுவேல் வந்து அந்த மக்களுக்கு ஸ்பீச் கொடுப்பார்ல, அவங்களோட பாவங்களை வந்து அவங்க செஞ்ச தப்ப வந்து உணரணும் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த அந்த பேசேஜ் அங்க இருந்து வரும். ஆத்சோரின் சேனாதிபதி யார்? இவங்களை பத்தி நம்ம நல்லா படிச்சோம் போன வாரம். சிசேரா. வெரி குட். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த எவர்களின் கைக்கு அவங்களை நீங்களாக்கி ரட்சித்தார்? இஸ்ரவேலர்களை சுற்றிலும் யார் இருந்தாங்க? எகிப்தியர் இருந்தாங்களா, அவங்களுடைய சத்துருக்கள் இருந்தாங்களா, யாபேசின் மனுஷர் இருந்தாங்களா, பெலிஸ்தர் இருந்தாங்களா? இஸ்ரவேலை சுற்றிலும். பைபிள் படிச்சு வெரி குட். அவங்களுடைய சத்துருக்கள் தான் சுற்றிலும் இருந்தாங்க. நன்மையும் செவ்வையுமான வழியை உங்களுக்கு போதிப்பேன் என்று இஸ்ரவேலரிடம் கூறினவர் யார்? கடைசி ஸ்பீச்ல சொல்லுவாங்க. நன்மையும் செவ்வையுமான வழியை உங்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு சொன்னது யார்? சவுல் சொன்னாரா, சாமுவேல் சொன்னாரா, நாகாஸ் சொன்னாரா, தாவீது சொன்னாரா? சவுல் சொன்னாரா, சாமுவேல் சொன்னாங்களா, நாகாஸ் சொன்னாங்களா, தாவீது சொன்னாங்களா? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி. சாமுவேல்.
கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் யாரை கைவிட மாட்டார்? இஸ்ரவேலரையா, சாமுவேலையா, சவுலையா, தமது ஜனத்தையா? இதெல்லாம் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா ஆஹ் கடைசியா அந்த அந்த இடி முழக்கம் எல்லாம் வரும் இல்லையா? இடி முழக்கம் அப்புறமேட்டுக்கா மழை எல்லாம் பெஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒத்துக்குவாங்க, நாங்க செஞ்சதுதான் தப்பு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு. அப்போ சாமுவேல் வந்து அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, இல்ல பயப்படாதீங்க, அதெல்லாம் ஏசப்பா வந்து அவர் உங்களுக்கு பிரியமானதுனாலதான் அவங்களை அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு, அதனால என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. யார கைவிட மாட்டாருன்னு சொன்னாரு? ஸ்பெசிபிக் பண்ணார். தமது ஜனத்தை. அடுத்தது, சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிய போது கர்த்தர் என்ன கட்டளையிட்டார்? அக்கினி கல்மலை, அக்கினி கந்தகம், மின்னல்கள் மழை, இடி முழக்கங்கள் மழை. தண்டரும் ரெயின்கா, இடி முழக்கங்களும் மழையும். சூப்பர். இஸ்ரவேலருக்கு ராஜாவா இருந்தது யார்? சவுல் தான் ராஜாவா இருந்தாரா? சவுல ராஜாவா ஏற்படுத்தினாரு. அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலருக்கு ராஜாவா இருந்தது யார்? சாமுவேலா, சவுலா, பார்வோனா, ஏசப்பாவா, தேவனாகிய கர்த்தரா? தேவனாகிய கர்த்தர். வெரி குட். ஏன்னா அவங்கதான் ஏசப்பா சொல்லுவார்ல, ஜனங்கள் வந்து என்ன தள்ளல, உன்னை தள்ளல, உங்களை ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்களை ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னதான் தள்ளி விட்டாங்க அப்படி சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுவார், வருத்தப்படுவார்ல. இங்க கூட இருக்குது, அது 12th verseல இருக்குது, 12th chapter 12th verse. சரி, இஸ்ரவேலின் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து இங்கே குடியிருக்க பண்ணியவர்கள் யார்? யார் இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு வந்தது எகிப்துல இருந்து? மோசேயும் யோசுவாவும், மோசேயும் மீரியாமும், மோசேயும் ஆரோனும், ஆரோனும் மீரியாமும். மோசே ஆரோன். எவ்வளவு ஈஸியான கேள்வியில. சூப்பர். இதுவும் அந்த பேசேஜ்ல தான் வரும். 12th chapter 8th verse. இஸ்ரவேலர் யார் யாருக்கு மிகவும் பயந்தார்கள்? கர்த்தருக்கும் சவுலுக்கும் பயந்தாங்களா, இல்ல சாமுவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் பயந்தாங்களா, சாமுவேலுக்கும் சவுலுக்கும் பயந்தாங்களா, இல்ல கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்தாங்களா? யாருக்கெல்லாம் பயந்தாங்க? அவ்வளவுதான். சூப்பர். அதுவும் 12th chapter 18th verseல இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. ஆனா தமிழ்லயே இருந்ததுனால நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ண முடியல, அதை படிச்சு பார்த்து. கரெக்டா? இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா சூப்பரா சொல்லிருக்கீங்க. கரெக்டா? ஆமாக்கா. ஆமாக்கா, எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாங்க. சூப்பர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 1 சாமுவேல் 13வது அதிகாரம் பார்க்க போறோம். 13th chapter. ஆஃப்டர் இவங்க அபிஷியலா டிக்ளேர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படி சொல்லி 13வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். நீங்க பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சவுல் வந்து இதே மாதிரி அபிஷியலா டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது வருஷம் ஆரம்பிக்குது, ஓகேவா? இந்த சமயத்துலதான் என்ன ஆகுது அப்படின்னா, சவுலோட மிலிட்ரி என்ன ஆகுது, உருவாயிட்டு வருது. கரெக்டா? மிலிட்ரி வந்து உருவாயிட்டு வருது. அதுல வந்து சவுல், இஸ்ரவேல்ல எத்தனை பேரை வந்து சவுல் வந்து தனக்காக தெரிந்து கொண்டாங்க அப்படின்னா 3000 பேர். எத்தனை பேர் தெரிந்து கொண்டாங்க? எத்தனை பேர் தெரிந்து கொண்டாங்க? 3000. வெரி குட். 3000 பேரை சவுல் வந்து தனக்காக தெரிந்து கொண்டாங்க. அதுல வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க.
சவுல் கூட 2000 பேர் இருந்தாங்க. இங்கதான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு யாரு அப்படின்னா சவுலோட பையன் பேரு நமக்கு தெரியும் யோனத்தான். ஓகேவா? யோனத்தான் யாரு? யோனத்தான். இப்போ சவுலோட பையனும் இந்த மிலிட்டரியில தான் இருக்கிறாங்க. கரெக்டா? சோ சவுல் கிட்ட 2000 பேர் இருக்கிறாங்க. யோனத்தான் கிட்ட வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1000 பேரும் இருக்கிறாங்க. ரைட்டா? இப்போ இந்த யோனத்தான் தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்த வந்து அவர் என்ன பண்ண போறாரு, செய்ய போறாரு. ஓகேவா? சோ இவங்க கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? யோனத்தான் கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? யோனத்தான் கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? மிலிட்டரியில மொத்தம் 3000 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. சவுல் கிட்ட எத்தனை பேரு, யோனத்தான் கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? சவுல் கிட்ட 2000, யோனத்தான் கிட்ட 1000. ஆமா, 1000. ஓகேவா? வெரி குட். இப்போ யோனத்தான் இவங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்க அப்படின்னா கிபியால இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? கிபியால. யோனத்தானோடு கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார். மற்ற ஜனங்கள் எல்லாரையும் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க. இவங்களுக்கு மிலிட்டரியில தேவைப்படுற ஆளுங்களை மட்டும் அந்த 3000 பேரை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மிச்ச சவுல் கூட போன எல்லா மக்களையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் அவங்களோட வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, போக வச்சுட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th சாப்டர்ல பாத்தீங்கன்னா இருக்கும் பெலிஸ்தரோட தானயம். அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய மலைக்கு. இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா கில்காலுக்கு போகிற வழியில இருக்கும். ஓகேவா? சோ இப்போ பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சவுல் வந்து ராஜாவா உருவாகி இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வருஷமா இஸ்ரவேல் மக்களை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் எல்லாம் கேள்விப்படுறாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இத வந்து வளர விடக்கூடாது, நம்ம இஸ்ரவேல் மக்களை வந்து என்ன பண்ணிடணும், சிறைப்பிடிச்சிடணும், ஜெயிச்சிடணும், யுத்தம் பண்ணி ஜெயிச்சிடணும், அவங்கள நமக்கு அடிமைகளா மாத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க, முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் மக்களை முற்றுகை போட்டாங்க. இதுதான் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க முற்றுகை போட போறாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம் மேபி இஸ்ரவேலர்களுக்கு. சோ அதனாலதான் வந்து எனக்கு யுத்தத்தை நடத்துறதுக்கு ராஜா வேணும்னு சொல்லி கூட அவங்க கேட்டிருக்கலாம். கரெக்டா? சோ இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஒரு வருஷ பீரியட்ல இந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரவேலர்களை ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, முற்றுகை போட வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய கேம்ப் வந்து ஒரு இடத்துல இருக்குது. கரெக்டா? சோ இப்ப இந்த யோனத்தான் வந்து என்ன பண்றான், இவங்க கேம்ப் எங்க போட்டிருக்காங்களோ, இஸ்ரவேலர்களுக்கு விரோதமா பெலிஸ்தர்கள் எங்க கேம்ப் போட்டிருக்காங்களோ அங்கேயே போய் என்ன பண்ணிட்டான் யோனத்தான் அவங்களுக்கு உண்டான அந்த 1000 பேரை கூட்டிட்டு போயிட்டு பெலிஸ்தர்களை வந்து அதாவது டிஃபீட் பண்ணிட்டான். பயங்கரமா வந்து என்ன பண்ணிட்டான், டிஃபீட் பண்ணிட்டான். இத கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தர்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, யோனத்தானோட பையன் வந்து நம்மளோட கேம்ப்ல இருக்கிற எல்லாரையும் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், நிறைய பேரை வந்து சாகடிச்சிட்டானே, நம்மளெல்லாம் டிஃபீட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கு. இதை கேட்ட உடனே சவுலுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு இல்லையா? சோ அந்த பெலிஸ்தர்களை வந்து நம்மளுடைய பையன் யோனத்தான் வந்து என்ன பண்ணிட்டான், ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரணும், இஸ்ரவேல் மக்களுக்கும் தெரிய வரணும், அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த விஷயம் பெலிஸ்தர்களுக்கும் தெரிய வந்துச்சு. ஒரு பெரிய எக்காலம் என்ன பண்றாங்க, ட்ரம்பெட், அந்த எக்காலம் அதை எடுத்து ஊதி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு யுத்தம் நடந்துச்சு, யோனத்தான் வந்து என்ன பண்ணிட்டான், பெலிஸ்தர்களை ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இத கேள்விப்பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெலிஸ்தர்களுக்கு ரொம்ப ஷாக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க யுத்தம் பண்றதுக்கு வந்துட்டாங்க. அவங்க இன்னும் யுத்தம் பண்றதுக்கு வரல, இப்போ யுத்தம் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மிலிட்ரி கேம்ப் எல்லாம் அவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து கேம்ப்லாம் வச்சு ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு செட்டப்க்கு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து அந்த மிலிட்ரி கேம்பையே போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜோனத்தான் வந்து அட்டாக் பண்ணதுனால இவங்களுக்கும் வந்து யுத்தம் பண்றதுக்காக வந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு பேரை கூட்டு வராங்க பாருங்க, 30,000 ரதங்கள், 30,000 சேரியட்ஸ் பிளஸ் 6,000 குதிரை வீரர்கள். சேரியட்ஸ் அந்த ஓட்டுவாங்க இல்லையா, குதிரை ஓட்டுறவங்க, அது நான் குதிரை வீரர்களோட என்ன பண்றாங்க அப்படின்னா பெலிஸ்தர்கள் வந்து வராங்க. அவங்கள பாக்குறதுக்கு கடற்கரை மணல் எவ்வளவு அதிகமா இருக்கும் அது மாதிரி இருக்கிறாங்களாம். கடற்கரை மணல் மாதிரி என்ன பண்றாங்க, மக்களோட கூட அப்படியே பரவி இருக்கிறாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்மாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இது எங்க இருக்கு அப்படின்னா பெத்தாவேல் அப்படிங்கிற ஊருக்கு ஈஸ்டர்ன் சைடு, கிழக்கு சைடுல அது இருக்குது. ஸோ மிக்மாஸில் அவங்க இதே மாதிரி பெலிஸ்தர்கள் வந்து ஒரு யுத்தம் பண்ணாங்க. அது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 சாமுவேல்
4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துலதான். அந்த இடத்துக்கு பேரு என்னன்னா எபினேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த இடத்துலதான் என்ன பண்ணிட்டாங்க, பெலிஸ்தர்கள் வந்து யுத்தம் பண்ணி இஸ்ரவேலர்கள் நம்ம கிட்ட இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கதான் யாரு இறந்து போனாங்க, ஏலியோட குமாரர்கள் ஒப்னி பினேகாஸ் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. சோ அந்த சமயத்துல என்னாச்சு, இஸ்ரவேலர்கள் வந்து நம்மளோட உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போயிட்டு தாகோனோட கோவில்ல வச்சு வச்சிருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலர்களோட பெட்டி பிடிபட்டு போனதுனால இவங்க பினேகாசோட மனைவி யாரு, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதுதான் வந்து இக்கபோத். ஏன் இக்கபோத்னு பேர் வச்சாங்க அந்த குழந்தைக்கு, ஏசப்போட மகிமை வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, இக்கபோத் அப்படி சொல்லி பேர் வைப்பாங்க. சோ அவங்க கையில இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய ரட்சிப்பு வந்து கிடைக்கும். கரெக்டா, இஸ்ரவேலர்கள் கையில இருந்து எபினேசர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களை நம்ம வந்து சங்காரம் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கரெக்டா, அதுக்கப்புறம் ஏசப்ப ஒரு பெரிய பயங்கரம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, பெட்டி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அப்போ என்ன பண்ண ஒரு யுத்தம் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், வந்து ஜெயிச்சிருவோம். ஓகேவா. இது மாதிரியே நடந்தது. அப்போ நடந்த விஷயம் மாதிரியே இப்போ ஒரு விஷயம் நடக்குது. திருப்பி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, யுத்தம் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இஸ்ரவேலர்கள் கிட்ட யுத்தம் பண்றதுக்கு ராஜா கிடையாது. ஆனா இப்ப யார் இருக்கா, ராஜா இருக்கிறாங்க. ஓகேவா. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ யாரு இவங்க இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜா வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மிலிட்டரி எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க, இது வரைக்கும் 3000 பேர் தான் இருக்கிறாங்க. கரெக்டா. சோ யோனத்தான் கிட்ட 2000 பேரு, சவுல் கிட்ட 3000 பேரு. ஆனா இவங்க வந்திருக்கிறது எவ்வளவு பேரு, சேரியட்ஸ் ஓட்டுறவங்க மட்டுமே 6000 பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரதங்கள் வச்சிருக்கிறவங்க 30,000 பேர். அப்போ 36,000 கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. யாரை டிஃபீட் பண்றதுக்கு, இஸ்ரவேல் மக்களை டிஃபீட் பண்றதுக்காக பெலிஸ்தர் வந்திருக்கிறாங்க. ஓகேவா. இத கேட்ட உடனே இஸ்ரவேல் மக்களுக்கு கொஞ்சமா என்ன வந்துருச்சு, கொஞ்சம் இல்ல நிறையவே பயம் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுல இருந்து விடுவிச்சுக்கிறதுக்காக பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. தங்களை ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எங்க, நான் கெபிகள்ல ஒளிஞ்சுக்கிட்டேன். கெபிகள்னா டென்னு, இந்த கேவ்ஸ் இருக்கும்ல, அதுல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முள்ளு இருக்கிற அந்த காட்டுல எல்லாம், முள்ளு காட்டுல எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மலைக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் துருக்கங்கள் அங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. குகையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, யோர்தான் ரிவரையும் கடந்து வேற ஒரு நாட்டுக்கே ஓடி போயிட்டாங்க. அப்போ சவுல் கிட்ட இருக்கிற எல்லா ஆளுங்களும் என்ன பண்ணிட்டாங்க, சவுல் அந்த யோனத்தான் கிட்ட இருந்த மிலிட்டரி கிட்ட இருந்து சவுல் கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க, 3000 பேர் இருந்தாங்க. எவ்வளவு பேர் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கறது கடைசியா வந்து சொல்லுவாங்க பாரு, எவ்வளவு பேர் யுத்தம் பண்றதுக்கு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயம், இது யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா யுத்தம் ஸ்டார்ட் ஆகல. இவங்க வந்து அந்த டென்ட் அடிச்சு அந்த பாளையம் இறங்கி இருக்கும்போது இத பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் ஓடிட்டாங்க. ஆனா சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் கில்கால்லயே வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த விதமான ஆக்ஷன்ஸும் இன்னும் எடுக்கல. யுத்தத்துக்கு விரோதமா, யுத்தத்துக்கு அகேன்ஸ்டா எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்கல. ஏன்னா சாமுவேல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ என்ன பண்ணு, கில்காலுக்கு வரும்போது வெயிட் பண்ணு, நான் வருவேன், வந்ததுக்கு அப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன், அதுக்காக நீ எத்தனை நாள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, 7 நாள் காத்திருக்க சொல்லி சொன்னாரு. கரெக்டா. ஸோ அதனால சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, கில்கால்ல என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. 7 நாள். அவங்க சாமுவேல் சொன்ன டைமும் என்னவாயிடுச்சு, போயிட்டே இருக்குது. சாமுவேல் என்ன பண்ணல, இன்னும் சவுல பார்க்க வரல. சுச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ் ஆகுது. சோ இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே சவுலை விட்டு என்ன பண்றாங்க, ஓடி போறாங்க. சோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, சவுல் வந்து ஜனங்களுக்கு சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் கிட்ட பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க, ஓடி போயிட்டாங்க. சோ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. சவுல் என்ன பண்றாரு, இன்னும் கில்கால் தான் இருக்கிறாரு. அகெயின்ஸ்டா பெலிஸ்தர்களுக்கு அகெயின்ஸ்டா இன்னும் ஒரு விஷயம் கூட அவங்க இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. கரெக்டா. சோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பலியிட்டு, அதாவது ஏசப்பா கிட்ட வந்து கேட்கணும் முன்னாடி, யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமா அப்படி சொல்லி விசாரிப்பாங்க. கரெக்டா. சோ அது மாதிரி ஒரு பலிக்கு, அதை யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ரிச்சுவல்ஸ் இருக்கும். ஏசப்பா வந்து அக்ரி பண்ணாங்க அப்படின்னா அவங்க யுத்தத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க. கூடவே யார் வருவா, அவங்க கேட்டு ஏசப்பா கிட்ட கேட்டு அவங்கள கூட்டிட்டு போனா ஏசப்பாவும் கூட வந்து என்ன பண்ணுவாரு, ஜெயத்தை வந்து கொடுப்பாரு. இதுதான் வந்து இஸ்ரவேலர்களோட வழக்கம். எப்போ மோசே ஆரோன் அவங்களா இருக்கும்போது கூட இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேரை யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அப்படிதான் அந்த கானான் தேசத்தையே வாங்கியிருப்பாங்க. கரெக்டா. சோ அப்போ இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பலி எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட ஏசப்பாவை கூட்டிட்டு போவாங்க.
அதே மாதிரிதான் இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல் என்ன பண்றாரு, அவரே என்ன பண்றாரு, பலி எல்லாம் செலுத்திடுறாரு. பலி செலுத்தி பலி செலுத்தி முடிக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் கிட்ட அவங்க எல்லாம் ஒன்று கூடி பலி செலுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க யுத்தத்துக்கு கிளம்பி போகணும் இல்லையா. சோ இப்போ இவர் என்ன பண்றாரு, சாமுவேலு இன்னும் வரல. அவர் சொன்ன 7 நாள் வெயிட் பண்ண சொல்லி சொன்னாரு. 7 நாளுக்கு மேலேயும் ஆயிடுச்சு. அப்போ என்னை விட்டு இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஓடி போயிட்டே போறாங்க. ஸோ சுச்சுவேஷன் அவரால ஹேண்டில் பண்ண முடியாம அவர் தானாவே என்ன பண்ணிட்டாரு, சர்வாங்க தகன பலிகள்லாம் செலுத்தி முடிச்சிட்டாரு. முடிக்க போற சமயத்துல பலி செலுத்தி முடியுது. அப்போதான் யார் வராங்க பாத்தீங்கன்னா, சாமுவேல் வந்து வராரு. சாமுவேல் வந்து பார்த்த உடனே என்ன நடக்குது, பலிபீடம் கட்டி அவங்க அந்த பலிகள் எல்லாம் செலுத்துறாங்க. செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சாமுவேலை பார்த்த உடனே சவுல் என்ன பண்றாரு, போறாரு. போய் எதிர்கொண்டு போகிறாரு. யாரை பாக்கிறதுக்கு, சாமுவேலை பாக்கிறதுக்கு போறாங்க. அப்போ சாமுவேல் வந்து என்ன கேக்குறாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அவர் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்து இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி எல்லா ஜனங்களும் என்னை விட்டு சிதறி போறாங்க, யுத்தத்துக்கு வர பெலிஸ்தர்கள் வந்து நிக்கிறாங்க, நீங்களும் என்ன பண்ணல, குறித்த அந்த எனக்கு சொன்ன நாட்கள்ல நீங்க வந்து வரல, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், பெலிஸ்தர்கள் வந்து என் மேல எப்ப வேணா யுத்தம் பண்ண வந்துருவாங்களோ அப்படி சொல்லி பயந்து போய் நாம இன்னும் எஸ்பகிட்ட இன்னும் பிரேயர் பண்ணலையே. அவர் சொல்ற வார்த்தைகள் பாருங்க, 13th chapter 12th verse. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். அதாவது இன்னும் பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்துருவாங்களோ, எந்த நேரத்துல வேணா அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படி சொல்லி பயந்தோம். நம்ம இன்னும் ஏசப்பா இன்னும் பிரேயர் பண்ணவே இல்லையே, யுத்தத்தை பத்தி நம்ம இன்னும் கேட்கவே இல்லையே அப்படி சொல்லி அவங்க வந்து நினைச்சு துணிஞ்சு, சரி நம்ம தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்துக்கலாம் அப்படி சொல்லி துணிஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாராம், சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். ஓகேவா. இதனாலதான் வந்து இந்த சாப்டரோட ஹெட்டிங் பேரு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சாமுவேல் ரெபியூக் சவுல். அதாவது சாமுவேல் வந்து என்ன பண்றாரு, சவுல் செஞ்ச இந்த விஷயத்துக்காக அவரை வந்து கடிந்து கொள்றாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெபியூக்ஸ் அப்படின்னா திட்டம் பண்றாருன்னு வச்சுக்கலாமா, இல்ல கடிந்து பேசுறாரு, கோமா வந்து சொல்றாரு, அவர் செஞ்ச தப்ப வந்து உணர்த்துறாரு. ஓகேவா. எப்படி சொல்றாரு பாரு, 13th verse, நீங்க முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுட்டீங்களே, தேவன் விதித்த கட்டளையை வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கை கொள்ளாம போனீங்க. நீங்க மட்டும் ஏசப்பா விதிச்சிருந்த கட்டளையை கை கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராஜ்யபாரம் தலைமுறைக்கும் இருந்திருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஏசப்போட வார்த்தையை நீங்க கேட்காததுனால உங்களுடைய ராஜ்யபாரம் என்ன பண்ணாது, நிலை நிற்காது, உங்களுடைய ராஜ்யபாரம் உங்ககிட்ட இருக்காது. அதை ஏசப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு அவங்களோட ஏசப்போட இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன், தேடி அவர்கிட்ட கொடுக்க போறாராம். நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ராஜாவா இருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு வேற ஒரு ராஜாவை நான் கட்டளையிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீங்க தான் வந்து ஏசப்போட வார்த்தைகளை கை கொள்ளலையே அப்படி சொல்லி சொல்லிட்டாரு. நீங்க பண்ண காரியம் முட்டாள்தனமா நீங்க பண்ணிட்டீங்க. ஏசப்போட வார்த்தையை நீங்க வந்து என்ன பண்ணல, கேட்கல. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ராஜாவா இருந்திருப்பீங்க. நீங்க கேட்காததுனால ஏசப்பா உங்களை ராஜ்யபாரத்தை வேற ஒருவனுக்கு கொடுக்க போறாரு. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ரூல் பண்ண மாட்டீங்க இஸ்ரவேல் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் எழுந்திருச்சு எங்க போயிட்டாரு, கில்கால விட்டுட்டு பென்யமின் நாட்டுல இருக்கிற கிபியாவுக்கு போயிட்டார். ஓகேவா. இப்பதான் வந்து என்ன பண்றாரு, இலக்கம் பாக்குறாங்க, யாரு மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்றாரு, அவரோட கூட இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது அவர் கையில எத்தனை பேர் இருந்தாங்க, 600 பேர் தான் இருந்தாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க, 600 பேர் தான். அப்போ ஏற்கனவே சவுல் கிட்ட எத்தனை பேர் இருந்தாங்க, 2000. அதுக்கப்புறம் அதுல 600 தான் இருக்கிறாங்கன்னா 1400 மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. கரெக்டா. அப்போ என்ன பண்றாங்க, சவுலும் அவனுடைய குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோடு இருக்கிற எல்லா பென்யமின் இருக்கிற ஜனங்களும் பென்யமின் நாட்டுல இருக்கிற கிபியாலேயே இருந்துட்டாங்க. பெலிஸ்தரும் எங்க பண்ணிருக்கிறாங்க, இவங்களை வந்து வெளியே போக விடாதபடி அவங்களுடைய எல்லா இடத்தையும் அடைச்சிட்டு மிக்மாஸ் அங்க என்ன பண்ணிட்டாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இன்னும் யுத்தம் நடக்கல. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த வந்து விஷயம், ஏசப்பா கிட்ட பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ற விஷயம், இதுலயே வந்து என்ன நடக்குது, விஷயம் முரண்பாடு சவுலுக்கும் சாமுவேலுக்கும். சாமுவேல் என்ன பண்றாரு, சவுலை வந்து இப்படி கோபமா பேசிட்டு நீங்க ஏசப்போட வார்த்தையை கேட்கலையே அப்படி சொல்லி திட்டிட்டு போயிட்டாரு. ஓகேவா. இப்ப எதனால நடந்துச்சு இது, சவுல் வந்து தானே என்ன பண்றாரு, அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்ததுனாலதான். ஓகேவா. அப்போ எல்லாமே வந்து அப்ப சவுலும் யோனத்தானும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அப்போ சவுலோடைய மிலிட்ரியில இருக்கிறவங்க, சவுல் கூட இருந்தவங்க 2000, யோனத்தான் கூட இருந்தவங்க எத்தனை பேர் மொத்தமா
1000 மொத்தமா 300 பேரு. அதுல 600 பேர் மட்டும்தான் சவுல் கூட இருக்கிறாங்க. மிச்சம் எல்லாருமே இந்த பெலிஸ்தர்களுக்கு பயந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இப்போ இந்த மீன் டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களும் ஃபர்தரா யுத்தத்துக்கு எந்த இன்னும் ஸ்டெப்ஸும் எடுத்து வைக்கல. ஆஸ் ஆஃப் நவ் அப்படியே இருக்குது. பெலிஸ்தர்கள் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறவங்க அங்கேயே இருக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, இந்த கிபியாலேயே அவங்களே என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இதுக்கு இடையில என்ன பண்றாங்க அப்படின்னா, பெலிஸ்தர் வந்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, 36,000 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பெலிஸ்தர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதுல இருக்கிற கூட்டத்துல அங்க வந்திருந்த யுத்தத்துக்கு வந்திருந்த சோல்ஜர்ஸ்ல 3 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ வந்து என்ன பண்றாங்க, தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஓகேவா? தனித்தனியா பிரிச்சு இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கிற ஆயுதங்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொள்ளை அடிச்சுட்டு போறதுக்காக வந்து என்ன பண்றாங்க, பெலிஸ்தர் வந்து இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புளையும் அனுப்பி இருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க இதுக்கு முன்னாடி தங்களுடைய வெப்பன்ஸ் யாராவது அந்த எதெல்லாம் வச்சு யுத்தத்துக்கு போறாங்களோ, வாளு, ஈட்டி, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே, கேடகம், இந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா சரி செஞ்சு அதை ஷார்பன் பண்ணி வச்சுக்கணும். அப்படிதானே? இல்லாட்டி மழுங்கி போயிடுச்சுன்னா அதை வச்சு யுத்தம் பண்ண முடியாது. அதை ஷார்பன் பண்றதுக்கு இல்ல அதை ரிப்பேர் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம எங்கதான் போகணும், பெலிஸ்தர் கிட்ட தான் போய் என்ன பண்ணணும், செஞ்சுட்டு வரணும். அவங்க கிட்டதான் இருந்துச்சு. சோ அதனால இங்க இருக்கிற இந்த மாதிரி ஆயுதங்களை சரி பண்றவங்களுக்கு பேரு கொள்ளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருப்பாங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருப்பாங்க, ஸ்மித்ஸ். ஓகேவா? பிளாக் ஸ்மித்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரையுமே வந்து கொள்ளையடிச்சு போயிடுவாங்க. அவங்க பெலிஸ்தர்கள் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆயுதங்களையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே ஆயுதங்கள் ரிப்பேர் பண்றவங்களும் தயாரிக்கிறவங்களையும் கொள்ளையடிச்சுட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ தட் அவங்க கூட என்ன இருக்கக்கூடாது, ஒரு ஆயுதங்களும் இல்லாதபடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாத்துக்கிட்டாங்க. பாருங்க, 3 படையா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. கொள்ளைக்காரர்களா மாத்திருப்பாரு பெலிஸ்தரோட பாளையத்துல இருந்து. ஒரு வழி ஒப்ரா வழியா சூவால் நாட்டுக்கு போயிருச்சு. வேற ஒரு படம் என்ன பண்ணும், பெத்தோரான் வழியா போயிருச்சு. வேற ஒரு படம் என்ன பண்ணுச்சு, செப்போயி மீன் அந்த பள்ளத்தாக்கு வழியா என்ன பண்ணி எல்லா எல்லைகளுக்கும் போய் எபிரேயர் கிட்ட இருக்கிற எல்லா பட்டயங்களையும் ஈட்டிகளையும் யாருமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க அதை வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. ஓகேவா? ஏற்கனவே கொள்ளையடிச்சுட்டு போயிருவாங்க. திருப்பி செய்யாதபடி அவங்கள பாத்துக்கணும். அதுதான் வந்து பெலிஸ்தரோட ராஜா வந்து என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்தையுமே அவங்க கோடரிகளையாவும் சரி, மண் வெட்டி, அப்புறமேட்டுக்கா கடப்பாரை, அதுக்கப்புறமேட்டுக்கா எல்லாத்தையும் கூர்மையாக்குறதுக்கு எங்கதான் போய் ஆகணும், பெலிஸ்தர் கிட்ட தான் போகணும். ஸோ அந்த பெலிஸ்தர் வந்து என்ன பண்றாங்க, இந்த வெப்பன்ஸ் தயாரிக்கிற அந்த எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் அவங்களுக்கு கூர்மையாக்குறதுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் இருந்தது, அரங்கள். அததான் மரத்தெல்லாம் வெட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அரங்கள் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்தது. அது ஒரு மெஷின்ஸ் வெப்பன்னு, அதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கூர்மையாக்கிக்கிறாங்க. இப்போ யார்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு, சவுல் கிட்டையும் அவங்களுடைய பையன் யோனத்தான் கிட்ட மட்டும்தான் ஆயுதம் இருக்குது. வேற யார்கிட்டயும் ஆயுதங்கள் கிடையாது. ஆயுதங்கள் செய்யறவங்களையும் அவங்க கொள்ளையடிச்சுட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. செய்ய விடாதபடிக்கு அவங்க தடுத்துட்டாங்க. அவங்க இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புள்ஸும் உள்ள வந்து இஸ்ரேல் மக்கள் கிட்ட இருக்கிற யார் ஒருத்தர்கிட்டையும் இந்த வெப்பன்ஸ் இல்லாதபடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாத்துக்கிட்டாங்க. செய்யவும் விடாம பாத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இதுதான் வந்து 13th சாப்டர்ல நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் யுத்தம் வந்து எப்படி ஃபர்தரா வந்து ப்ரொசீட் ஆச்சு அப்படிங்கிறது 14th சாப்டர்ல இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அடுத்த வாரத்துல கூட நம்ம பாக்கலாமே. இப்ப 13th சாப்டர்ல இருந்து ஒரு விஷயம், இப்போ சவுல் செஞ்சது கரெக்டா தப்பா, இப்போ நீங்க பேசணும். அதுதான் இனிமே வந்து உங்களுடைய ராஜ்யபாரம் இருக்காது அப்படி சொல்லி சாமுவேல் என்ன பண்ணுவாரு, சவுல வந்து சொல்லிடுவாரு. கரெக்டா? இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ இதுதான் நடக்கும். ஒன்னும் இந்த 13th சாப்டர்ல என்ன நடந்தது, ராஜ்யபாரம் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா யுத்தத்துக்கு வந்து செய்யறாங்க. இங்க சவுல் செஞ்ச ஒரு விஷயம், என்ன விஷயம், தானே போய் துணிந்து சர்வாங்க தகன பலியை வந்து அவர் வந்து செலுத்தினார். இதுதான் நடந்திருக்குது. ஓகேவா? நடந்ததுனால சாமுவேல் வந்து ஏசப்பாவுக்கும் அந்த விஷயம் வந்து பிடிக்காம இருந்ததுனால சாமுவேல் மூலியமா ஏசப்பா வந்து என்ன பண்றாரு, சவுல நான் என்ன பண்ண போறேன், ராஜ்யபாரத்துல இல்லாதபடி நான் தள்ளிவிட போறேன், வேற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, வேற ஒருத்தர் ராஜ்யபாரத்துல வந்து செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க சொல்லுங்க, சவுல் வந்து செஞ்சது கரெக்டா தப்பா? அவரோட சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க பாருங்க. ஏற்கனவே ஏன் தப்பு, ஏன் தப்பு? யுத்தம் வந்து நடக்கிறதுக்காக பெலிஸ்தர்கள் வந்து அவங்க சூழ்ந்து இருக்கிறாங்க. வேற வழி இல்ல. சாமுவேல் சரியான அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவலா கைட் பண்றதுக்கு யாரு இல்ல,
சாமுவேலும் கூட இல்ல. இஸ்ரவேல் மக்களும் அவங்கள விட்டுட்டு என்ன பண்றாங்க, போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர்ல எவ்வளவு பேர் போயிட்டாங்க, 2400 மெம்பர்ஸ் போயிட்டாங்க. 600 பேர் மட்டும்தான் அவங்க கூட இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் 600 பேரை வச்சுட்டு எப்படி அவங்க 36,000 பேரை எதிர்த்து அவங்க எப்படி சண்டை போட முடியும்? அவர் ஏசப்பா கிட்ட எதுவுமே கேட்கல. வெரி குட். அவர் இன்னும் ஏசப்பா கிட்ட என்ன பண்ணல, கேட்கல. சுச்சுவேஷன் எவ்வளவு வேர்ஸா போயிட்டு இருக்குது. அவர் என்ன பண்ணல, நீங்க 12th verse பாத்தீங்கன்னா, நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும், அவர் இன்னும் என்ன பண்ணல, இந்த சுச்சுவேஷனை ஏசப்பா கிட்ட பத்தி சொல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சாதாரண ஒரு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணிருப்போம், ஏசப்பா கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, ஏசப்பா நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், நீங்க ஞானத்தை தாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா விஷயத்தையும் என்ன பண்றோம், ஏசப்பா கிட்ட சொல்றோம். ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அப்ப இந்த ராஜாவா இருக்கிறது எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்ட அவர் என்ன பண்ணல, இன்னும் ப்ரேயர் பண்ணி ஏசப்பா கிட்ட சொல்லல. இன்னொன்னு அவர் என்ன செஞ்சாரு, ப்ரேயர் பண்ணாம விஷயம் விட்டுட்டாரு. இன்னொன்னு என்ன பண்ணாரு, அவரே போய் சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டாரு. சர்வாங்க தகன பலி செலுத்துறது, பலி செலுத்துறது யாரோட வேலை, பிரீஸ்டோட வேலை. கரெக்டா? ஏசப்பா சாமுவேல கிட்ட சொல்லி சவுல போய் எப்பயாவது பலி செலுத்த சொல்லியிருக்கிறாரா? இல்ல. ஈவன் தோ மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திட்டு வந்தாலும் ஏசப்பா யார சூஸ் பண்ணாரு, ஆரோனையும் அவங்களுடைய டிசெண்டன்ஸ் தான் ஏசப்பா என்ன பண்ணாரு, சூஸ் பண்றாரு. எதுக்காக, ஆசாரிய ஊழிய சேர்த்துக்காக. அதாவது என்ன சொல்றது, இப்போ சவுல் மட்டும் என்ன பண்ணிருக்கலாம், ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி, இதுதான் ஏசப்பா இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, நாங்க பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போகலாமா போகக்கூடாதா அப்படி சொல்லி ஏசப்பா கிட்ட ஒரு ஆலோசனை, ஒரு கைடு, ஒரு விஷயம் நம்ம ஏசப்பாட்ட கேட்டிருந்தா ஏசப்பாவோட வழிநடத்தல் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், வித்தியாசமா இருந்திருக்கும். இல்ல அது ஏசப்பாவோட பார்வைக்கு பிரியமானதா இருந்திருக்கும். என் பிள்ளை எல்லாத்தையும் என்கிட்ட கேட்கறான் அப்படி சொல்லிட்டு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பாவோட பிளான்லயே என்ன பண்றாரு, அவர் குறுக்கிறாரு. எப்படி நான் ஏசப்பாவோட பிளான்ல சவுல் குறுக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஏசப்பா ஒரு பிளானோட தானே சாமுவேல என்ன பண்ணிருப்பாரு, தாமதம் பண்ணி வச்சிருப்பாரு. இல்லைன்னா ஏசப்பா நினைச்சிருந்தா சாமுவேல அப்பவே அனுப்பியிருக்கலாமே சவுல் கிட்ட அனுப்பி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சவுல் என்ன பண்ணிருக்கிறாரு, சாமுவேல் என்ன பண்ணிருக்காரு, இல்ல நீ என்ன பண்ணும், இவ்வளவு நாள் 7 நாள் நீ என்ன பண்ணணும், எனக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா சவுல் என்னவா இல்ல, அந்த 7 நாள் அவர்கிட்ட என்ன இல்ல, பொறுமையே கிடையாது. கரெக்டா? சோ பொறுமையே இல்லாம, காத்திருக்காம, ஏசப்பாவோட விஷயத்துக்கு காத்திருக்காம, சோ அந்த பிளான் என்னவா இருந்திருக்கும், அவர் சாமுவேல் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காருல்ல, 7 நாள் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சோ அப்ப ஏசப்போட லீடிங் வேற வழியா இருந்திருக்கும், வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கலாம். இனிமே பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட வர முடியாத அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணிருக்கலாம், ஒரு பெரிய மேட்ச் விக்டரி என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனா சவுல் அது எதுக்குமே என்ன பண்ணல, இடம் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சுத்தமா பொறுமையே இல்ல. ஏசப்பாவோட விஷயத்துல காத்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லவே இல்லை. கரெக்டா? நாமளும் ஏசப்பாவோட வழிக்கு, ஏசப்பாவோட சித்தத்துக்கு நம்மளும் காத்திருக்கல அப்படின்னா, காத்திருக்காம நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதோட பின் விளைவுகள் என்னவாச்சு பாத்தியா, அவரோட ராஜ்யபாரமே அவரை விட்டு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு கீழ்ப்படுதல் இல்லாததுனால அவர் எவ்வளவு பெரிய அந்த கான்சிக்வன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணாரு பாத்தியா. சோ அதே மாதிரிதான் நம்மளும் ஏசப்போட பிளானுக்கு நம்ம வெயிட் பண்ணல அப்படின்னா, ஏசப்போட சமூகத்துல நம்ம காத்திருந்து அவருடைய பாதத்துல நம்ம உட்கார்ந்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அந்த பின்விளைவுகள் அப்படிங்கிறது விபரீதமா போயிருக்கும். கரெக்டா? சோ அதனாலதான் இவர் சாமுவேல் பண்ண தப்பு என்ன, சவுல் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அவர்கிட்ட கீழ்ப்படுதல் கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கா அவர்கிட்ட பொறுமையே கிடையாது. ஏசப்போட நேரத்துல என்ன இல்ல, பொறுமையே இல்ல. அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத அந்த 7 நாள் காத்திருக்கணும். அவர் சொன்ன அட்வைஸ்க்கு அவர் என்ன பண்ணல, கேட்கல. இன்னொன்னு அதோட விளைவுகள் என்னவாயிடுச்சு, ரொம்ப மோசமா போகி அவருடைய ராஜ்யபாரமே அவர் கையில இருந்து எடுபட்டு போற அளவுக்கு மாறி போச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரிதான் என்ன ஆச்சு அப்படின்னா, தாவீதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாவீது ஒவ்வொரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணுவாரு, ஏசப்பா கிட்ட கேட்டுட்டே போவாரு.
நான் போலாமா போக கூடாதா, பெலிஸ்தர் எனக்கு விரோதமா வந்திருக்கிறாங்க, நான் யுத்தம் பண்ண போலாமா வேணாமா, இது மாதிரி வேற ஒரு எந்த ஊரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தாவீது என்ன பண்ணுவாரு, ஏசப்பா கிட்ட கேட்பாரு. அப்ப ஏசப்பாவும் என்ன பண்ணுவாருன்னா குறிப்பிட்ட சமயத்துல ஒரு ஒரு ஆலோசனை வந்து சொல்லுவார். செஞ்சதுனால செய்வார். அந்த சமயத்துல யுத்தத்தை வந்து தேவனே 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது இருக்கும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல அவர் கரெக்டா வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி அதேதான் பெலிஸ்தர்கள் வந்து அப்பயும் தாவீது ராஜாவா இருக்கும்போது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பரவி இருப்பாங்க. இந்த எப்ரோன்ல இருந்து வந்திருப்பாங்க. சோ அப்போ அங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இதே மாதிரிதான். அப்போ தாவீது வந்து கேட்கும்போது அவர் ஏசுப்பா வந்து ஒரு 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 ஆலோசனை சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நீங்க வந்து டைரக்டா போகாதீங்க, முசுக்கட்டை செடி எல்லாம் நிறைய இருக்கும், அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒளிஞ்சு இருந்துட்டு அதுக்கு மேல என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சத்தம் கேட்கும். அந்த நுனியில அந்த சத்தம், அந்த செடியெல்லாம் ஆடி அது சத்தம் கேட்கும் போது நீங்க அப்ப யுத்தத்துக்கு போங்க, புறப்பட்டு போங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி யாரு போயிருப்பாங்க அப்படின்னா அவங்கள முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் அப்படி சொல்லி ஏசப்பா சொல்லுவார். ஸோ நம்ம ஏசப்பாவோட ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்காக யுத்தம் பண்றதுக்கு தேவனே வருவார். நம்ம கீழ்ப்படியில அப்படின்னா நம்மளுடைய விளைவுகள் வந்து சவுலோட மாதிரிதான் மோசமா இருக்கும். ஓகேவா? இன்னொன்னு வந்து இந்த அதுக்கு அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். உடன்படிக்கை பெட்டியை வந்து சாய போகும்போது ஊசா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு, டைரக்டா வந்து என்ன பண்ணிடுவாரு, பிடிக்க வந்துடுவாரு. பிடிச்சனால அது கீழே தான் விழ போகும். அதை தாங்கி பிடிக்க வந்த ஊசாவே என்ன பண்ணிடுவாரு, ஏசப்பா வந்து அடிச்சிருவாரு. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு, ஊசா வந்து இறந்து போயிடுவாரு. இது வந்து உடன்படிக்கை பெட்டியை வந்து அதை சுமக்கிற வேலை ஆசிரியர்களோட வேலை. அந்த இடத்துல வந்து அவங்க ஆசிரியர்கள் இல்லாதனால ஊசா வந்து ஆசிரியரா இல்ல, அவரும் என்ன பண்ணிருப்பாரு, ஹெல்பிங் டெண்டன்சியோட வந்து அதை பிடிக்க வந்திருந்தாலும் அந்த சமயத்துல வந்து அவர் பிடிச்சதுனால மாடுகள் மிரண்டு கீழே விழுந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் மக்கள் எல்லாருமே பாத்துருவாங்க. சரியா? சோ அது வந்து ஏசப்போட பார்வைக்கு அது கொள்ளதானதுனால ஏசப்பா என்ன பண்ணிடுவார், ஊசாவை வந்து அடிச்சிருவாரு. அதே மாதிரிதான் சவுல் வந்து ஏசப்பா வந்து ராஜாவா தான் அபிஷேகம் பண்ணாரே தவிர்த்து ஆசாரியாரா என்ன பண்ணல, சவுலை வந்து ஏசப்பா வந்து அப்பாயிண்ட் பண்ணல. ஓகேவா? ஏசப்பாவோட சித்தம் வந்து வேற. இவர் என்ன பண்ணாரு, அவருக்கான அந்த அவருக்கு ஏசப்பா கொடுத்த வழியில அவர் போகாம தனக்கடாத வழியில அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, ராஜாவா இருந்தா ஆசிரியராவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு அவசியமும் இல்லைல்ல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர் வந்து செஞ்சார். அது வந்து என்னது, தப்பு. கரெக்டா? ஏசப்பா என்னதான் வந்து இஸ்ரவேல் மக்கள் ஆள்றதுக்கு உனக்கு ராஜாவா ஏசப்பா அபிஷேகம் பண்ணி உன்னை வச்சிருந்தாலும் ஏசப்போட காரியங்களை அவங்களுக்கு நியமிக்கப்பட்டவங்க அதுக்குதான் அவங்கதான் செய்யணும். கரெக்டா? ஸோ அந்த விஷயத்துல நம்ம ஏசப்போட விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, மூக்க நுழைக்க கூடாது. கரெக்டா? ஸோ அதனால நமக்கு ஏசப்பா என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதன்படி நம்ம வந்து செய்யணும். கரெக்டா? இதுதான் வந்து நம்ம இதுல இருந்து கத்துக்கிற விஷயம். சவுல் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம், அவர் வந்து அந்த யுத்தத்துக்காக ஏசப்பா கிட்ட இன்னும் ப்ரேயர் பண்ணவே இல்லை. நம்மளும் நம்மளுக்கு வாழ்க்கையில தேவைப்படுற எந்த காரியத்துக்காகவும் நம்ம இது வரைக்கும் நம்ம அது நமக்கு தேவைப்படுற விஷயம் நம்ம இன்னும் ஏசப்பா கிட்ட வந்து சொல்லாம இருந்திருப்போம். நம்ம ஏசப்பாவோட பிள்ளை தானே, ஏசப்பாவோட பிள்ளைக்கு என்னென்ன நடக்கணும் என்னென்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியாதா, அப்ப நம்ம எதுக்கு ஏசப்பா கிட்ட வந்து இன்னும் சொல்லணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நமக்குள்ள வரக்கூடாது. அது சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் ஏசப்பா தன்னோட பிள்ளை நம்ம கிட்ட வந்து சொல்றாளா அப்படிங்கறத அவர் வந்து எதிர்பார்ப்பார். நீங்களும் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஏசப்பா கிட்ட வந்து தெரியப்படுத்துற சாமுவேல் மாதிரி தாவீது மாதிரி அவருக்கு தெரியப்படுத்துற பிள்ளைங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏசப்பா என்ன வேலையை அசைன் பண்ணாரோ அதுலதான் நம்ம இருக்கணுமே தவிர்த்து தேவையில்லாம ஏசப்பாவோட பிளானை மாத்திர ஏசப்பாவோட பிளானுக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்த காரியத்தை கண்டிப்பா ஏசப்பா என்ன பண்ணுவாரு, சூப்பரா நம்மளுக்கு நடத்தி முடிப்பாரு. நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த பிளானை மாத்துற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த காரியத்திலும் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது. யார மாதிரி, சவுல் மாதிரி. அப்படி ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளோட பின் விளைவுகள் வந்து மோசமா இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம இன்னைக்கு டேக் அவே பாயிண்ட். ரைட்டா? புரிஞ்சுச்சா இன்னைக்கு கிளாஸ்? ஓகே. அதுக்கு ரிலேட்டடா இப்போ நான் ஒண்ணு போடுறேன், ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ், அதை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸை வந்து என்ன பண்ணலாம், வைண்ட் அப் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் வீடியோ பிளே பண்றேன்,
சத்தம் கேக்குதான்னு சொல்லுங்க. கேக்குதா? இல்லக்கா. சத்தம் கேட்கலையா? சத்தம் கேட்கலையாடா? ஆமாக்கா கேட்கலை. சத்தம் கேட்கலையா? ஐயோ நான் கஷ்டப்பட்டு எடுத்து வந்தனே. சரி நானா இந்த இது நம்ம அடுத்த வாரம் ஃபுல்லா பார்க்கலாம் அப்போ. இப்ப கேக்குதா பாருங்க. இப்ப கேக்குதா? ஆ கேட்கலை. இப்பவும் கேட்கலையா? சரி அப்போ நம்ம அடுத்த வாரம் இது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்துட்டு நம்ம அடுத்த வாரம் இந்த ஃபுல் வீடியோ நம்ம 2 சாப்டர் முடிச்சிருவோம்ல அதப்போ நான் உங்களுக்கு அது போட்டு காமிக்கிறேன். சரியா? சரி இப்போ இதை கேட்ட விஷயங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? ப்ரேயர் பண்ண போறீங்க. யார் ப்ரேயர் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட நித்யா. ஓகேக்கா. ஸ்தோத்திரம் இஸ்பா, ஸ்தோத்திரம் இஸ்பா. இந்த நாளை குறித்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர் இஸ்பா. இந்த நாள் போது நீங்கள் இஸ்பா உங்கள் போக்குவரத்து துணையான இஸ்பா எங்களை பாதுகாத்துக்கு நீங்கள் இஸ்பா அதுக்கா நன்றி ஆண்டவர் இஸ்பா. அதே போலப்பா நீங்கள் எங்களை இந்த சண்டே கிளாஸ் எந்த தடையும் இல்லாமல் அட்டன் பண்ண வச்சிங்க இஸ்பா அதுக்காக நன்றி ஆண்டவர். இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வரக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க இஸ்பா. அதே போல் வந்தவங்களே ஆசிரியங்க வராதவங்களே இஸ்பா நீங்கள் அடுத்த தடவை வர வைங்க ஆண்டவர் இஸ்பா. அதே போல் நாங்கள் இந்த கேட்ட சத்தியத்தை நாங்கள் மறக்காமல் இஸ்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை எப்போவுமே பயன்படுத்தி நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர் இஸ்பா. நாங்கள் சவுல் போல் இஸ்பா உம்மிடத்தில் எந்த விஷயத்தையும் கேட்காம நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவர் இஸ்பா. அதே போல் உம்மோட சித்தத்தில் நாங்கள் குறுக்கு எதுவும் பண்ணக்கூடாது இஸ்பா. உம்மோட சித்தப்படியே நாங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர் இஸ்பா. நாங்கள் எந்த தீங்கான காரியத்திலையும் நாங்கள் இல்லாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. அதே போல் ஆண்டவர் இயேசுப்பா நீங்கள் ஆண்டவரேப்பா எங்களோட இயேசுப்பா நாங்கள் எங்களோட சுயத்தில் நாங்கள் இயேசுப்பா சாயாமல் இயேசுப்பா உமக்கு இயேசுப்பா எங்களை முழு உள்ளத்தோட இயேசுப்பா நாங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுப்பா. நாங்கள் இயேசுப்பா உம்மோட பிள்ளைங்களா இருந்து இயேசுப்பா உம்மோட வார்த்தைகள் படி கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. நீங்கள் சொன்னீங்களே இயேசுப்பா என்னோட ஆடுகள் என்னோட செவி நான் பேசுறதை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அது போல் நீங்கள் பேசுறது நாங்கள் கேட்கறதுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. நீங்கள் அது நீங்கள் இயேசுப்பா பொறுமையாக இருக்க சொல்லும் போது இயேசுப்பா நாங்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுப்பா. அந்த பொறுமையான நீங்கள் எங்களை காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளை நீங்கள் எங்களுக்கு மீண்டும் மன்னிங்க ஆண்டவர் இயேசுப்பா. நீங்கள் செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். மான்சி ஓகேக்கா. சோத்திரம் 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 இஸ்பா நாள் கொடுத்தக்கா நன்றி இஸ்பா. நீ ப்ரேயர் பண்ண கிருபதா இஸ்பா. இன்னைக்கு உங்கள் சமூகத்தில் வந்து கொண்டாங்க கிருபதா இஸ்பா. இஸ்பா இந்த நாள் கொடுத்தக்காக நன்றி இஸ்பா. இந்த சண்டே கிளாஸ்க்குள்ளே எந்த தடையும் இல்லாமல் எங்களை அட்டென்ட் பண்ண வச்சதுக்காக நன்றி இஸ்பா. அதே போல் இஸ்பா இன்னும் நிறைய பேர் இதில் வந்து ஜாயின் பண்ண இஸ்பா நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ளீஸ் எஸ்பா இது எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க எஸ்பா. இது நாங்கள் என்னெல்லாம் இங்கே கற்றுக்குறோமோ அது மறக்காமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க எஸ்பா. இது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு உதவி செய்யுங்க எஸ்பா. ப்ளீஸ் எஸ்பா நீங்கள் எங்களோட இருங்க எஸ்பா. நாங்கள் சவலை போல் ரொம்ப உங்களை கேட்காம எதையும் நாங்கள் செய்யக்கூடாது எஸ்பா. சித்தத்தின்படி நாங்கள் எல்லாமே செய்யத்தக்க உதவி செய்யுங்க எஸ்பா. உங்கள் சட்டையின் கீழே மறுத்து நீங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க எஸ்பா. நாங்கள் போக்கில் வரத்தினும் பாதுகாத்துக்கொள்ளுங்க எஸ்பா. ப்ளீஸ் எஸ்பா இந்த சின்ன ஜபத்தை பார்த்து வைக்கிற எஸ்பா. மீ பிரேசிங் மூலம் ஜபங்களை கேட்கும் ஜீவனான பிதாவே ஆமென். ஆமீன் ஆமீன் ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அடுத்த வாரம் வந்து மான்சி வந்து ஸ்பெஷல் சாங் பண்ணும். ஓகேவா? இன்னைக்கு வந்து ஜோனாவும் கிஃப்டாவும் பண்ணாங்க. அடுத்த வாரம் வந்து மான்சி. ஓகேவா? சூப்பர், வெரி குட்.
தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அடுத்த வாரம் வந்து அந்த 14th சாப்டரோடதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே, பாய்.